ஒவ்வொரு நாளும் சுவாமிஜிட்ட கேட்பாங்களாம், இன்றைய உலகப்போரினுடைய போக்கு என்னவாகும்? யார் இவங்க முன்னேறுவாங்களா, ஆக்சிஸ் அந்த அச்சு நாடுகள் முன்னேறுமா, அல்லது ஹிட்லருடைய அந்த நாடுகள் முன்னேறுமா, நாங்கள் எப்படி விழிப்பாக இருக்கணும்னு திண்டுக்கல் சபாபதி பிள்ளை தவத்தில் உட்கார்ந்துட்டு கரெக்டாக அவங்ககிட்ட சொல்லுவாராம், இந்த இடத்துல இங்கே இந்த நாட்டில் இந்த வயத்தில் யுத்தம் நடக்குது, அங்கே இந்த படை முன்னேறும், அங்கே இன்னும் மற்றொரு நாட்டில் அங்கே லண்டனில் நடக்கிறதுல இவங்க முன்னேறுவாங்க, அவங்க கணிக்கிறது கரெக்டாக இருக்குமா. அப்போது ஆங்கில ஏகாதிபத்தியம் உலகப்போர் நடக்கும்போது நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருந்த அந்த ஏகாதிபத்தியம் ஒரு சித்தருடைய வீட்டின் முன்னே காத்து கிடந்த வரலாறு இந்த திண்டுக்கல்லை சேர்ந்தது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் 6 மணியிலிருந்து அவ்வளவு பெரிய அஃபீஷியல்ஸும் இங்கே காத்துட்டு இருப்பாங்களாம். உலகப்போருடைய போக்கு எப்படி அமையும், அவர் அந்த கணிக்கிறது கரெக்டாக இருக்குமா. அந்த சபாபதி பிள்ளை சொல்கிறது அப்படியே நடக்குமா. ஒரு முறை ஒரு நாள் பார்த்துடுறாங்க, கரெக்டாக இருக்குது அவருடைய கணிப்பு, அடுத்த நாள் மறுபடியும் வந்துடுவாங்களாம். அதற்கேற்ற மாதிரி இவங்க வியூகங்கள் அமைக்கிறது, படைகளை எப்படி அமைக்கிறது, எப்படி போராட்டங்கள், எப்படி போர் அந்த பிளானிங் செய்கிறது, அதெல்லாம் ஆங்கிலேயர்கள் செஞ்சுக்குவாங்களாம். அப்போது நம்மை ஆட்டி படைத்த, நம்மை அதிகாரத்தில் அடக்கி வைத்த, அவர்களை அடக்கி வைத்த சித்தர் பூமி இந்த பூமி திண்டுக்கல். நான் எப்பவுமே ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், சித்தர்களுக்கு பேராற்றல் உண்டு. இப்போ நாம் ஒருத்தங்களுக்கு ஜாதகம் எழுதுகிறோம். ஜாதகம் எழுதுவது எப்படி எப்போது எழுதுவோம்? குழந்தை பிறந்து வெளியே வந்த உடனே அந்த கரெக்டாக அந்த மணி, அந்த நிமிடம், அந்த செகண்ட், அது ஒரு செகண்ட் கூட மாறக்கூடாது. ஒரு செகண்டு மாறினா கூட என்ன ஆகும்? நட்சத்திரம் மாறிடும், ராசி மாறிடும், ஜாதகமே மாறிடும். அப்போது அந்த சமயத்தில் வடலூருக்கு பக்கத்தில் பெருமான் வள்ளலாருடைய நண்பரும் குரு தம்பிப்பேட்டை சித்தர்னு, அந்த வடலூர் முழுக்கவே சித்தர் பூமி. சிதம்பரத்திலிருந்து வடலூர் வரைக்கும் எல்லாமே சித்தர்களுடைய ஆதிக்கம், எல்லாம் பெரும் பெரும் சித்தர்கள், 2000-3000 ஆண்டு தவத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள். அப்போ தம்பிப்பேட்டை சித்தர்கிட்ட ஒரு அம்மா போகிறாங்க. அவங்க 10 மாத கர்ப்பிணி. அவங்க போய் சொல்கிறாங்க, நான் கர்ப்பத்தில் இருக்கிறேன், குழந்தைய நீங்கள் வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே தம்பிப்பேட்டை சித்தர் என்ன செய்கிறார்? உன்னை நல்லா வாழ்த்தும், குழந்தை நல்லா இருக்கும் அப்படின்னு மங்களகரமான ஆசைகளை கொடுத்து ஒரு ஜாதகத்தை எழுதி இந்தா இதுதான் உன் குழந்தையோட ஜாதகம், எடுத்துக்கொண்டு போ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை, அந்த தாயை அனுப்பி விடுகிறார். குழந்தைக்கு ஜாதகம் எப்போ எழுதுறது? குழந்தை பிறந்த பின்னால் மணி, நிமிடம், செகண்ட், இதையெல்லாம் ஒரு செகண்டு கூட மாறி போகாத விதத்தில் கரெக்டாக கணிச்சு இந்த நட்சத்திரம் இந்த ராசின்னு சொல்லி அப்போ தான் ஜாதகம் எழுத முடியும். சித்தர் எப்படிப்பட்ட சித்தன் அவன்னா, கருவில் இருக்கும்போதே குழந்தைக்கு ஜாதகம் எழுதுகிற தமிழ்நாட்டு சித்தர்கள், தமிழ்நாட்டில் உலாவுகிற இந்த பேராற்றல் நிறைந்த பூமி இந்த பூமி. கருவில் இருக்கும்போதே ஒரு சித்தன் ஜாதகம் எழுதுறான். அப்போ எவ்வளவு பேராற்றல் அந்த சித்தன் இருக்கணும். அதனால தான் பெருமான் சொன்னார், வாழையடி வாழையன்னு திருக்கூட்ட மரபு தமிழ்நாட்டுக்கே உரியது. அவ்வளவு பெரிய சித்தர்கள் நம்முடைய தமிழகத்தில் இருக்கிறாங்க. தமிழகம் அதனால தான் தென்னாடுடைய சிவனை போற்றின்னு பேர். அப்படிப்பட்ட சித்தர்கள் இந்த திண்டுக்கல்ல இருக்கிறாங்க. அங்கேயே நம்ம சன்மார்க்க சங்கத்தில் கூடி நாம் இந்த பேசுகிற இந்த அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி தந்த இந்த மலைக்கோட்டை சன்மார்க்க சங்க அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு எது சன்மார்க்கம்?